ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். என்னெல்லாம் நடக்குது, எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை வெளியே துரத்துறதுலே இருக்கீங்க. ஹீரோயினும் அந்த பழைய திகிரி ஹீரோயினை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. இந்த ப்ரோமோவை பார்க்குறப்ப என்னடா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விஷயம்னா, எப்படியாவது இவளை துரத்தி விட்டணும். அதான் வெண்பா கஸ்டடி வந்துருச்சு இல்லை, அதை வச்சு தான் விஜய் சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ வந்திருக்கு, இவளை துரத்தி விட்டாலும் அவன் பெருசாக கண்டுக்க மாட்டான். அவனுக்கு தேவை அவனோட பொண்ணு தான். ஆனால் நம்ம கொடுக்குற டார்ச்சரில் தான் அவள் வெளியே போகணும். விஜய் கண்டிப்பாக பண்ண மாட்டா. ஏன்னா விஜய்க்கும் கொஞ்சம் இது இருக்குன்னு தெரியும். இவங்க ஊதி தான் விஜயை நம்ம ஹீரோயின்ட்டு பிரிச்சுட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த நிலையில் ஹீரோயின்ட்ட போயிட்டு பயங்கரமாக அவங்கள எந்த அளவுக்கு இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க சுயமரியாதையை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நான் வெண்பாப்புக்காக தான் வந்தேன். இனி வெண்பா நல்லா இருக்கா அப்படின்னா இனி எனக்கு இந்த வீட்டில் வேலை இல்லை. சும்மா இப்படி தாண்டி சொல்லுவேன், அப்புறம் போவேன், திருப்பி வந்துடுவேன், அதை தானே பண்ணுவேன்னு. இல்லை மேடம், இனி நான் வரமாட்டேன், நான் போகிறேன் அப்படின்ற நிலையில் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்காத, முதல்ல கிளம்பு, ரோசமாக இருந்தால் கிளம்பி இருக்கணும், இப்படி நின்றுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ரஞ்சிதாவும் ராஜியும் பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க. ஸோ வெண்பா பாப்பாவை விட்டுட்டு போக மனசே இல்லாமல் இருந்தாலும் இனி உங்களுக்கு நீங்கள் நிம்மதியாக இருங்க, நான் இனி வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வழி கிடையாது. அவங்க பெரியம்மா விட்டா கிடையாது. அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனால் அவங்க அண்ணி சும்மா இருக்க மாட்டாங்க. அது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியாத நிலையில் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு சைடில் அன்னபூர்ணி வருவாங்க, இல்லைன்னா அரவிந்த் வருவாங்க. அந்த வகையில் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். இந்த நிலையில் விஜய் எங்கே தான் போனார், இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்ற நிலையில் இருக்கப்ப வெண்பா பாப்பா திடீர்னு தூங்கி எழுந்து எங்க சித்தி அம்மா அப்படின்றாங்க. அவள் வீட்டை விட்டு போயிட்டா. என்னது, அம்மா போயிட்டாங்களா? ஆமாம், அம்மாலாம் கிடையாது, இந்த வில்லி சித்தி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அதிகாரமாக தெனாவட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெண்பா பாப்பாவுக்கு நல்லா தெரியும், அம்மா இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இவங்க அப்பாவுக்காக செமையாக நடிக்கிறவங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ இந்த நிலையில் வெண்பா பாப்பா அதிர்ச்சியாக இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வரமாட்டேன்றாங்க. எப்படி நம்ம ஹீரோயின் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு எந்த வகையில் நல்லது நடக்கும்? அன்னபூர்ணியோ அரவிந்தோ யாரோ மூலியமாக விஜய்க்கு சொல்கிற விதத்தில் சொல்லுவாங்க. ஸோ இனி எனக்கு வேலை இல்லைன்னு அவங்க சொன்னால் கூட நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும், என் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு விஜய் சொன்னால் செம்ம சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.